விஜய் கட்சிக்காரன் யாரா கேளுங்களேன், சும்மா கேளுங்களேன். உங்களுடைய கொள்கை என்னங்கள, ஹிந்தி பீஸும் வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸும் வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்ட தமிழ் பாடுவண்டி அந்த கட்சியோட ஒரு கொள்கை பிரமுச்சலர் பாடுறாப்புல. அப்போ அவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. மனம் குன்றியவர்களாக இருக்காங்க. இவங்களாம் வச்சுட்டு என்னங்க அரசியல் பண்ணுறது? நேற்று ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போகிறேன், அங்கே பேசுறது போலவே என் தலைவர் கெத்து தெரியுமா, அண்ணன் விஜயோட சம்பளம் தெரியுமா, யோ தற்பெருமை பேசுறது நிப்பாட்டுங்கயா, நிப்பாட்டுங்கயா. அறிவற்ற ஒரு மாநிலமாக, அறிவற்ற இளைஞர்களாக மாறிட்டீங்களே. இதை நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணுறேன். தற்பெருமை எவ்வளோ நாளுங்க பேசுவீங்க? நாங்கள் மக்களுக்காக நிற்போமா, இந்த மண்ணில் நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் பேசுவோமா, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள், இந்த மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து மத்திய அரசு நிதியை கொடுத்து நாங்கள் இந்த மக்களை காத்து அப்படியே 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 அந்த மக்களை தங்கத்தட்டில் தாங்கும் போது ஒருத்தர் உள்ள வராரு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ என்ன அப்ப சாமி நல்லா இருக்கியா? வடிவேல் பண்ணது எவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சோ அதே போல தான் நீங்கள் திமுகவும் தாவேக்கவும் ஒரு கபட நாடகத்தை போட்டுட்ருக்காங்க. தாவேக்காவோட நிலைப்பாடு சொல்லுங்க. அதை கேட்டிங்கன்னா தமிழுக்கு 3 எழுத்து, ஆட்சிக்கு 3 எழுத்து, அண்ணன் விஜய்க்கு 3 எழுத்து, இதெல்லாம் எவையா கேட்டான்? ஒன்று தற்பெருமை, எங்கள் அண்ணன் சிரிப்பை பார்த்தியா, எங்கள் அண்ணன் ஹேர் ஸ்டைலை பார்த்தியா, என்ன நடத்துறீங்க? இதெல்லாம் மாடலிங் கம்பெனியாயா இது? மக்களை சார்ந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ஆள்.